பைபிள் படிக்கும்போது எல்லாரும் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வரும். 7, 12, முக்கியமாக 40. ஃப்ளட்டுக்கு முன்னாடி 40 நாள் மழை, மோசஸ் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார், இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் ஆச்சு கானானுக்கு வர, எலியா 40 நாள் பயணம் செஞ்சார், ஜீசஸ் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். இது எல்லாம் கோயின்சிடென்ஸாக இருக்குமோன்னு நினச்சா அதுதான் இல்லை. பைபிளில் 40ன்னு வந்தாலே அந்த பீரியட் ஒரு டெஸ்டிங், ப்ரிப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக தான் இருக்கும். ஒரு 40க்கு அப்புறமும் ஒரு பெரிய விஷயம் நடக்கும். இந்த வீடியோவில் மெயினான 40 பீரியட்ஸ் பற்றியும் அது எப்படி ஈஸ்டர் கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 40 பீரியடோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நோவா பீரியடில் வந்து 40 டேஸ் மழை. ஆதியாகமம் படிக்கும்போது நம்ம பார்க்குறோம், மனுஷங்களோட அநியாயம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் பிதா ஃப்ளட் வர வச்சாருங்க. பூமியின் மேல் 40 பகலும் 40 இரவும் மழை பெய்தது. 40 நாள் இந்த பூமியே சுத்தமாச்சு. இதை நம்ம ஒரு முடிவாக பார்க்காம ஒரு புது ஆரம்பமாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் பிதா நோவா கூட ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஒப்பந்தம் போட்டார். செகண்ட், மோசையோட 40 நாள் ஃபாஸ்டிங். மோசே சீனாய் மலைக்கு போனப்போ அவர் 40 பகல் 40 இரவு பிதா கூட இருந்தாருன்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். மோசே 40 பகலும் 40 இரவும் மலையின் மேல் இருந்தான். சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தார். அந்த டைமில் 10 கட்டளைகளை பிதா அவருக்கு கொடுத்தார். ஸோ இஸ்ரவேல் மக்கள் 10 கட்டளைகள் வர்றதுக்கு முன்னாடி 40 நாள் ப்ரிப்ரேஷன் டைமில் இருந்தாங்கன்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். தேர்ட், இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்திரத்தை கடந்தது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு உடனே கானான் தேசத்துக்கு போகலை. 40 வருஷம் வனாந்திரம் வழியாக போனாங்க. இது ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்துச்சு. பட் அந்த 40 வருஷம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடாக தான் இருந்துச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு புரிய வைக்க 40 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வாக்கு கொடுத்த மாதிரி கானானுக்கு கூப்பிட்டு போயிட்டார். கர்த்தர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். ஃபோர்த், எலியாவோட 40 நாள் பயணம். எலியா தீர்க்கதரிசி ரொம்ப டயர்டாக இருந்தப்போ பிதா அவருக்கு பெலன் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அவன் எழுந்து அந்த போஜனத்தினால் பெலன் பெற்று 40 நாள் 40 இரவு நடந்து தேவ பர்வதமாகிய ஓரேவை அடைந்தான். அங்கே தான் அவருக்கு தேவ தரிசனம் கிடைச்சது. அது மூலியமாக அவருக்கு ஒரு புது நம்பிக்கையும் ஒரு புது மிஷனும் கிடைச்சது. திரும்பவும் இந்த 40 நாள் ஒரு புதுப்பித்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஃபிஃப்த், ஜீசஸோட 40 நாள் ஃபாஸ்டிங். இப்போ நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு வரும். இயேசு அவரோட பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துக்கு போய் 40 பகல் 40 இரவு ஃபாஸ்டிங் பண்ணார். அவர் 40 பகலும் 40 இரவும் உபவாசமாக இருந்த பின்பு பசி உள்ளவரானார்னு பைபிளில் பார்க்குறோம். இந்த டைமில் பிசாசு அவரை சோதிச்சான். ஆனாலும் அதை அவர் கடந்து தன்னோட பிரசங்கத்தை ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதுன்னு ஆரம்பித்தார். இப்போது அவரோட கடைசி வரும். இந்த 40 நாள் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் 3 வருஷம் அவர் ப்ரீச் பண்ணார், ஹீல் பண்ணார், டீச் பண்ணார். அதுக்கப்புறம் எருசலேமுக்குள்ளே வரும்போது மக்கள் அவரை பண ஓலைகளை வச்சு வரவேற்கிறாங்க. அந்த வாரம் தான் சிலுவைக்கும் கூட்டிகிட்டு போகுது. ஸோ நம்மளும் ஈஸ்டருக்கு முன்னாடி 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கோம்ல, இது நமக்கு ஜெபம், மனம் திரும்புதல், சுய ஒழுக்கம், அப்புறம் அவர்கிட்ட நெருங்கி வர்றதுக்கான நேரமாக நம்ம மாற்றிக்கணும். உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இருக்கிற 40 நாள் உயிர்த்தெழுதலோட முடியலை. மரித்தோரிலிருந்து அவர் எழுந்த பிறகு அவரோட சீஷர்களோட 40 நாள் இருந்தார். கடவுளோட ராஜ்யத்தை பற்றி டீச் பண்ணார், நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார், அவரோட ஊழியத்துக்கு தயார் பண்ணார். அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு பைபிளில் படிக்கிறோம். இந்த 40 நாள் நமக்கு என்ன சொல்ல வருது? நோவாலிருந்து ஜீசஸ் வர பைபிளில் ஒரே பேட்டர்ன் தான் வருது. 40 வெறும் நம்பர் இல்லை, அது ஒரு ப்ரிப்ரேஷன் சீசன். இதனால தான் நம்மளும் 40 நாள் விரதத்தில் இருக்கோம். இது நம்ம அவர் கூட கனெக்ட் ஆகிற நேரமாக மாற்றிக்கணும். ஒரு 40க்கு அப்புறமும் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பைபிளில் நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் நம்ம முடிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருவார். அது வெளிப்படையாக தெரியணும்னு கூட இல்லை, நமக்கும் அவருக்கும் தெரிஞ்சாலே போதும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் லைஃப்லையும் ஏசப்பா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அதை நம்பி தினமும் ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங்கில் இருந்து அவர் கூட இன்னும் நெருக்கமாகுங்க. இதே மாதிரி வேறு எந்த டாப்பிக்கில் டவுட் இருக்குது, இல்லை எந்த பற்றியாச்சும் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரோட கிருபையினால் நான் அதை வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன்.